அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஆண்டிலும் தேவன் கிருபையாய் நடத்துகிறார் அல்லவா? எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஆவியானவருடைய பலன் உங்களுக்கு இருக்கிறது. அது போதுமானது. ஆண்டவர் இம்மட்டும் நடத்தினார், தொடர்ந்து தேவன் நடத்துவார். இந்த 8ஆம் தேதி உங்களோடு கூட ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறார்? அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மெய்ப்பராக, போதகராக ஏற்படுத்துகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நம்ம நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் போது ஏதோ கொஞ்சம் அந்நிய பாஷை பேசிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே நம்முடைய வாழ்நாட்களை முடித்து கொள்வது தேவ சித்தம் அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஆவியின் வரங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதையும் தாண்டி உங்கள் மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அல்லாவிட்டால் உங்களை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அல்லாவிட்டால் உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. யோசித்து பாருங்களேன், 139 கோடி ஜனங்கள் மத்தியில் உங்களை என்னை கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார்னா சும்மா காரணம் இல்லாமலா? இங்கே பாருங்க, சபையின் பக்தி விருத்திக்காக தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒவ்வொரு மேல் ஊற்றப்படும் போது அதில் சிலரை ஆண்டவர் அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகராக, மெய்ப்பராக, போதகராக ஏற்படுத்துகிறார். அப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பார். எதுக்காக நான் உன்னை அழைச்சேன், எதுக்காக அபிஷேகம் பண்ணேன், எதுக்காக இந்த சர்ச்சில் உன்னை வச்சிருக்கிறேன், எதுக்காக இந்த சிட்டியில் உன்னை வச்சிருக்கிறேன், இந்த ஊரில் இந்த கிராமத்தில் வச்சிருக்கிறேன், சரியா? அப்போ உங்களுக்கு ஒரு தரிசனம் வேணும். இந்த ஆண்டின் துவக்க காலங்களில் இதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன பிரதர் சொல்கிறீங்க, அனுதினமும் கஷ்டத்துலையும் போராட்டத்திலும் போய்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய ஊழியக்காரன்கிட்ட பேசினா பரவாயில்ல, உங்களை அற்பமாக நினைக்காதீங்க. அதாவது எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தான் தெரிந்து கொள்ளுகிறாரு. ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமான ஆட்களை தான் தெரிந்து கொள்றாரு. அதனால காலங்கள் பொன் போன்றது. இந்த வருஷம் நீங்க கர்த்தரால பயன்படுத்தப்பட போறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி, ஆண்டவரே என் மேல நீங்க வைத்திருக்கிற நோக்கத்தை, அந்த தரிசனத்தை நான் அடையணும், அதுக்கு ஆவியானவர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணணும் என்ற நோக்கத்தோடு நீங்க ஜெபிக்க 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 உங்களை அறியாத ஒரு பாரம் உங்களுக்குள்ள உண்டாகும். பாரம் வரும். எந்த நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த பாரம் உங்க உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் வைப்பாரு. அந்த பாரத்தை சொல்லி 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 ஜெபிச்சிங்கன்னா அடுத்தடுத்த காரியங்கள் கர்த்தர் செய்வார். ஆமேன். அப்போதான் தரிசனம் நிறைவேறும். நீங்க உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. சரியா? இந்த கிருபைகளுக்காக இப்போ நான் ஜெபம் பண்ண போறேன். நீங்க ஒரு சாதாரணமான மனிதனா இருக்கலாம், அசாதாரணமான அற்புதங்களை செய்கிற பிள்ளையாய் மாறுவீங்க. கர்த்தருக்குள்ள விசுவாசிங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த விசேஷித்த ஜனவரி 8ஆம் தேதியில ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற தரிசனம், நோக்கம், இதை கற்றுக்கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரே பிரகாசிப்பதற்கு, ஆவியானவரே அனுதினமும் உம்மோடு கூட நடக்கணுமே, அப்படிப்பட்ட கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ இந்த கிருபை நீர் கொடுத்துருங்க. குடும்பத்தில் தேவ பிரசன்னம் வரட்டும். சோர்வு, அசதி, கவலை, பயம், மயக்கம், அந்தகார கிரியைகள் எல்லாவற்றையும் துரத்தி ஜெபிக்கிறேன். தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அப்பா, உம்முடைய வருகைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒவ்வொருவருக்கும் ஷேர் பண்ணும்போது அந்த குடும்பங்களெல்லாம் கர்த்தருக்குள்ள வர்றாங்க பாருங்க. சரியா? அதே போல் இன்றைக்கும் நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு செய்யுங்க. ஹிந்தி மொழி தெரிஞ்சவங்க இன்றைக்கி எத்தனை பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடும்படி உங்களை அன்போடு கூட கேட்குறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.